ஸ்வேச்சயா தத்விஜாதே அனுஷ்டானாதிகம் ததா குர்யாதே அனுஷ்டானாதிகம் ததா. கர்மா பண்ண முடிஞ்சா பண்ணு, மந்திரங்களை ஜபிக்க முடிஞ்சா ஜபி, இத சந்தியோபாசனத்தை விட்டுவிடாதேன்னார். இது அவசியம் பண்ணணும்னு சொன்னார். காயத்ரி மட்டும் தன் சரியா ஜபிச்சு விட்டான்னா கிருதகிருத்தியனா ஆயிடுவான். காயத்ரி காயத்ரி சஹஸ்ரத்ரிதயம் குர்வன்னே சுரை பூஜ்யோ பவேன்மமே. ஒருத்தன் சந்தியா காலத்துல அர்க்கிய பிரதானம் பண்ணி 3000 காயத்ரி ஜபிச்சு விட்டானேனா தேவர்கள் இவனை வந்து பூஜை பண்ணுவாளாம். தேவலோகத்தில இருந்து காயத்ரி ஜபமேவ சஹஸ்ரத்ரிதயம் குர்வன்னே சுனை பூஜ்யோ பவேன்முனே. யதக்ஷரைகசம்சித்தே வர்த்ததே பிராமணோத்தமः ஹரிசங்கரகஞ்சோச்ச சூர்யாச்சந்திரஹுதாஜனைः யதக்ஷரைகசம்சித்தே வர்த்ததே பிராமணோத்தமः ஹரிசங்கரகஞ்சோச்ச சூர்யாச்சந்திரஹுதாஜனைः. காயத்ரி 24 அக்ஷரம், சதுர்விம்சத்தி அக்ஷரா காயத்ரின்னு. அந்த காயத்ரியில உள்ள ஒரு அக்ஷரம் இவன் ஜபம் காயத்ரி ஜபம் பண்ணத்துல ஒரு அக்ஷரத்தினுடைய புண்ணியம் இருக்கே, அந்த புண்ணியம் என்ன பண்ணும்? பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரியன், சந்திரன், அக்னி இவர்களை இவன் விதுத்தான்னா அவ பயப்படலாம். இந்த காயத்ரி ஜபிக்கிறவன் ஒரு அக்ஷரத்தினுடைய சித்தியை பண்ணிட்டவன். 24 அக்ஷரத்தினுடைய புண்ணியம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு அக்ஷரம் காயத்ரியில உள்ளத்தினால ஏற்பட்ட புண்ணியம் இருக்கே, அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கின்றவனோட பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் எதிர்க்க முடியாதா? சூர்யாந்திரஹுதாசனைः நட்சத்திரம் மத்யான்னே மத்யபாஸ்கரம் சூர்யாம் பச்சிமாம் சந்த்யாம் திரிஸ்ரசந்த்யா உபாசதே பிராதசந்த்யாம் நட்சத்திரம். விடியற்காலம் 5 மணியிலிருந்து சந்தியா காலம் தான். விடியற்காலம் ஒரு 2.5 நாழிகை, 1 மணிக்கு 2.5 நாழி தான். அந்த 2.5 நாழி 3 நாழின்னு சொல்லியிருக்காள். 5 மணிக்கு முன்னாடி கூட பண்ணலாம், 4:45 கூட பண்ணலாம். அப்ப நட்சத்திரம் இருக்கும். நட்சத்திரத்தோட கூடின காலத்துல பண்றது ரொம்ப உத்தமமா. ஆமா, மத்தியானத்துல சூரியன் நேரம் வரபோது பண்ணணும், சாயங்காலத்துல சூரியன் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிற போது பண்ணணும், மறையிற போது பண்ணணும். இது ரொம்ப உத்தமமா மாதிரி பண்றது. மத்யான்னே மத்யபாஸ்கரம் சூர்யாம் பஸ்சிமாம் சந்த்யாம் திஸ்ரசந்த்யா உபாசதே
तारका अथमा सूर्यसहिता प्रातः सञ्जात्रिधामता நட்சத்திரம் இருக்கிற போது விடியற்காலம் சந்தியோபாசனம் பண்றது உத்தமம். நட்சத்திரங்கள்லாம் அஸ்தமனத்தை அடைஞ்சு விடும், அப்படி கிழக்கு வெளுத்துட்டு இருக்கும், அப்பொழுது பண்றது மத்தியமம். சூரியன் உதயமான பிறகு சந்தியோபாசனம் பண்றது அதமம். உத்தமாரகோபேதா மத்தியமாருக்ததாரகா அதமா சூரியசகிதா பிராதः சந்த்யாத்ரிதாமதா. காலையில 5 மணிக்கு ஒருத்தன் சந்தியோபாசனம் பண்ணி காயத்ரிய சாஸ்திராவர்த்தி பண்ணி நின்றும் ஜபிச்சு விட்டானேயானா குடும்பத்துல எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கும் இருக்கட்டும், அத்தனையும் போயிடும். 2 காரியம் சேர்த்து வச்சிருந்து தௌ பாதவுத்து சமூக கிருத்துவா, 2 காரியம் சேர்த்து வச்சிருந்து நல்லா நேரக்க நிக்கணும், ரைட்டா நிக்கணும், கைய மேல தூக்கிண்டு வஸ்திரத்துக்குள்ள கைய வச்சிருந்து முகத்தை மறைச்சிருந்து அது மாதிரி ஜபம் பண்ணணும். அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் ரொம்ப சொல்லியிருக்காரு. அப்படி ஜபிப்பதற்கு என்ன காரணம்னு இந்த பிரணவம் இருக்கே, ஓங்கார புருஷைவ காயத்ரி சுந்தரி மதா தயோ சயோக காலேது வஸ்திரமாச்சாத்திய கண்யதே. காயத்ரிங்கிறவள் திவ்ய ரூபவதியான ஸ்திரீ, இந்த ஓங்காரம் திவ்ய ரூபவானான பரமாத்மா. அவ 2 பேர்களும் கல்யாணம் பண்ணிக்கிறா போல, ஒரு மாலை போட்டு ஊஞ்சலாடுறா போல இந்த சமயம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வஸ்திரத்துக்குள்ளே வஸ்திரம் ஆச்சாத்திய கண்ணியத்தை வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சுன்னு ஜபிக்கணும்னு இப்படி எல்லாம் ரிஷிகள் பலவிதமான காரணங்கள் சொல்லியிருக்காள். வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சுன்னு முகத்தை அப்படி மேல சூரியனுக்கு நேரம் அப்படி கையை உள்ள வச்சுன்னு அப்படி ஜபம் பண்ணணும். அது மாதிரி ஜபிச்சா 1000 ஆவர்த்தி ஜபிச்சு விட்டா அவன் சூரியனுக்கு சமானமா ஆயிடுவன்னு சொல்றாள். முடியல 108வது ஜபிக்கணும், அதுவும் முடியல 54, 32, 18, 10க்கு குறையப்படாது. ஏன்னா ஆபத்தாலத்துல கூட 10 காயத்ரி குறையப்படாதுன்னா ரொம்ப ஆபத்தா இருந்தது. ஆத்துல 6 வயசான கழவாளுது வீட்டுன்னு இருந்தது. அப்ப 10 ஆவர்த்தி பண்ணு போறோம்னார். அதுக்காக நித்தியம் 10 ஆவர்த்தி பண்ணா நித்தியம் யாருக்கோ இழுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவன் அப்படி பண்ணக்கூடாது, நித்தியம் ஆபத்துன்னு அர்த்தம். அப்படி பண்ணலாமோ? ஏதோ ஆபத்து காலத்துல சொன்னத்தை எல்லா காலத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாமா? அப்படி உபயோகப்படுத்திக்க கூடாது. ஆகையினாலே நிறைய தான் பண்ணணும். மகாபாபங்கள்லாம் போகும்.